ஸோ இன்னைக்கு ரொம்பவே ஸ்பெஷலான டிஷ்ஷை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது கிட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட் இட்டாலியன் எக்ஸ்ட்ரா சீஸி கார்லிக் பிரெட். அப்பா பேரை கேட்ட ஒன்றுமே ரொம்ப பெரிய ப்ரொசீஜர் அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா நம்ம டாமினன்ஸ் பீஸா ஹட்ல இதெல்லாம் வந்து நம்ம ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிடுவோம். ஆனால் வீட்லேயே 2 நிமிஷத்தில் எப்படி பண்ணலாம் அப்படின்றது தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப அதிகமான இன்க்ரீடியன்ஸ்லாம் இதுக்கு தேவைப்படாது. ஜஸ்ட் மெயினாக நமக்கு தேவைப்படுறது கார்லிக். இது வந்து ஓரளவு நிறையவே எடுத்துங்க, உடம்புக்கும் ரொம்ப நல்லது தான். ஸோ ப்ரௌன் பிரெட் அல்லது ஒயிட் பிரெட் நீங்கள் எது வேணாலும் ஆப்ஷனல் தான் யூஸ் பண்ணிக்கலாம். பட்டர், அப்புறம் சீஸ் எடுத்து வச்சுருக்கேன், மிக்சட் ஹர்ப்ஸு, ஆரிகானோ, இது மட்டும் தாங்க. இப்போ எப்படி செய்யலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ பேன் நல்லா சூடாயிடுச்சு. இதில் நம்ம எண்ணெய் கொஞ்சம் ஊற்ற போகிறோம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இதில் நம்ம எடுத்து வச்சிருக்க பூண்டை இதில் போட்டுடலாம். இது கொஞ்சம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக பொரியணும். இப்போ இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆன உடனேயும் நம்ம இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ இது கொஞ்சம் ஆறிடுச்சு. இதை மிக்சி ஜாரில் நம்ம போட்டுக்கலாம். எவ்வளோ வேணுமோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதை ரெடி பண்ணிக்கலாம். பட்டர் ஒரு 50 கிராம் அளவுக்கு நீங்கள் போடலாம். எவ்வளோ போட்டாலும் இது ரொம்ப டேஸ்டாக இருக்கும். மிக்சட் ஹர்ப்ஸு கொஞ்சம் நிறையவே போடுங்க. இப்போ ஆரிகானோ, அதுவும் கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு. இதை நல்லா மிக்சியில் அரைச்சிடலாம் நைஸாக. ஸோ இதை இப்போ ஓப்பன் பண்ணுறேன், அரைச்சிட்டு வந்துட்டேன். ஸோ இதை வந்து நம்ம பிரெட்டில் ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம். இப்போ பேன் நல்லா சூடானோடனே பட்டர் கொஞ்சமாக போட்டுக்கலாம். நம்ம ஸ்ப்ரெட் பண்ண பிரெட்டை இதில் வச்சிடலாம். இப்போ இதுக்கு மேலே நம்ம சீஸ் போட போகிறோம். இது மேலே வச்சுட்டு க்யூப்ஸ் கூட நீங்கள் கட் பண்ணி துருவி கூட போட்டுக்கலாம். இதுக்கு மேலே கொஞ்சம் மிக்சட் ஹர்ப்ஸு, கொஞ்சமாக ஆரிகானோ. அடுப்பை ஸ்லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இதை அப்படியே கவர் பண்ணி ஒரு 3 மினிட்ஸ் வைங்க. ரொம்ப நேரம் அப்படியே வச்சிங்க அப்படின்னா கீழே பேர்ன் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால் நம்ம சீஸ் மெல்ட் ஆகிற வரைக்கும் மட்டும் மூடி போட்டு வைப்போம். இப்போது இதை ஓப்பன் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா லைட்டாக மெல்ட் ஆகிருக்கும். திருப்பி போடலாம் வேண்டாம். ஸோ இதை அப்படியே நம்ம எடுத்துடலாம். இட்டாலியன் எக்ஸ்ட்ரா சீஸ் கார்லிக் பிரெட் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. அந்த கார்லிக்கோட டேஸ்ட்டு நல்ல டெம்ப்டிங் ஆகும் நமக்கு சாப்பிட்ணுன்றது. ஸோ இந்த சீஸ்க்கு பதிலாக மொசரெல்லா போட்டிங்க அப்படின்னா, மொசரெல்லா சீஸ் சேர்க்கும் போது நல்ல அந்த டிவில எல்லாம் வரும்ல, அந்த மாதிரி இப்படி இழுத்த மாதிரி வரும். இது நம்ம நார்மல் அமுல் சீஸ் தான் போட்டிருக்கோம். இதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கிட்ஸ்க்கு கட்டாயமாக செஞ்சு கொடுங்க. நான் உங்கள் ஃபாய்ஸா, ஃபவுண்டர் ஆஃப் காயில் சமையல் மசாலா. நன்றி.